வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நியூ NCERT syllabus class 6 science curiosity book chapter number 2 diversity in the living world. நம்ம வாழற உலகத்துல எவ்வளவு பன்முகத்தன்மை இருக்கு, different varieties of plants and animals வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். It is a pleasant morning after yesterday's refreshing rain. நேற்று பெஞ்ச மழையினால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக வந்து இருக்குது. டாக்டர் ரகு அண்ட் மணிராம் சாச்சா have been invited to the school by the science teacher மேடம் சுலேகா. ஸோ ஸ்கூலில் இருக்க சயின்ஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரகுவும் மணிமாறன் சாச்சாவையும் வந்து ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் அண்ட் எக்ஸைட்டிங் நேச்சர் வாக், ஒரு நேச்சர் வாக் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரகு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரகு இஸ் எ சயின்டிஸ்ட் அட் த நியர்பை ரிசர்ச் லெபார்டரி அண்ட் மணிமாறன் சாச்சா இஸ் அன் எல்டர்லி பர்சன் ஃப்ரம் த நியர்பை கம்யூனிட்டி. ரகு வந்துட்டு பக்கத்தில் இருக்க ரிசர்ச் லெபார்டரியில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட். மணிமாறன் சாச்சா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்க ஒரு எல்டர்லி பர்சன், ஒரு வயசானவர். மணிமாறன் சாச்சா இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மிமிக்கிங் பேர்ட் கால்ஸ். ஸோ மணிமாறன் சாச்சா வந்து பார்த்தீங்கன்னா பேர்டோடைய வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணி காமிப்பாங்க. ஹீ இஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் அட் ஐடென்டிஃபைங் த வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பிரில்லியன்ட். டு ப்ரிப்பேர் தெம் ஃபார் த நேச்சர் வாக். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சர் வாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டாக்டர் ரகு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் that the objective of this walk is to experience the beauty and variety of the plant and animals in the nature. ஸோ இதோடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சரில் இருக்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமலோடைய பியூட்டியும் அதோடைய வெரைட்டியும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் இதோடைய எய்மாக வந்து இருந்தது. The students are excited to join them. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு. they are curious to interact and learn from them. அவங்க வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறதுக்காக. The teachers advise the students to carry a notebook, a pen and a water bottle. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு வாட்டர் பாட்டில், பென், நோட்புக் எல்லாமே வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. As they walk, they being exploring the plant and animals around them. அவங்க எல்லாமே வந்து வாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ரகு advised the students to notice the variety of smells in the park and emphasis representing all the living creatures and observing them without disturbing. ரகு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் இருக்க ஸ்மெல்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா நோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லிவிங் கிரியேச்சர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. மணிராம் சாச்சா tells the students to not only observe the different plant and animal but also to carefully listen to different sounds. ஸோ அந்த அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணாதீங்க, அதுக்கிட்டேருந்து வர சவுண்டையும் வந்து நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. The students come across a variety of plant including grasses, bushes and large trees. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், bushes, large trees இது எல்லாத்தையும் வந்துட்டு க்ராஸ் பண்ணி வராங்க. They also observe a variety of birds sitting on the branches of the trees, butterflies moving from flowers to flowers and monkeys jumping from one tree to another. ஸோ இவங்க என்ன நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்துட்டு மரத்தில் வந்து உட்காந்துருக்கிறதையும், நேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவர்ஸ்க்கு வந்து சிட் பண்ணுறதையும் வந்து பார்த்திங்கன்னா தென் அது இல்லாமல் மங்கீஸ் வந்து ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீக்கு வந்து ஜம்ப் பண்ணுறதையும் வந்து பார்க்குறாங்க. They record their observation in their notebook and discuss with them with Dr. Raghu and மணிராம் சாச்சா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மணிராம் சாச்சாவோட தென் ரகு டாக்டரோடையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸும் பண்ணுறாங்க. The students can hear the chirping of the birds. Dr. Raghu informed them that each birds has a unique chirp. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சவுண்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹியர் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. டாக்டர் ரகு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒரு யூனிக்யூவான சிர்பிங் சவுண்ட் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த டைவர்சிட்டி இன் த நேச்சர். இதுதான் வந்து நேச்சரில் இருக்க டைவர்சிட்டிக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு.
Dr. Raghu requests the Maniram Chacha to mimic calls of some birds. Maniram Chacha mimics different birds' calls. The students enthusiastically start copying them. ஸோ மணிராம் சாச்சா என்ன சொல்கிற மணிராம் சாச்சாவை வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோடைய காலை வந்துட்டு மிமிக்ரி பண்ண சொல்லி டாக்டர் ரகு வந்து கேட்குறாங்க. மணிராம் சாச்சாவும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி பேர்ட்ஸோடைய காலை வந்து மிமிக்ரி பண்ணி காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவரை காப்பி பண்ணி அதே மாதிரி பண்ணுறாங்க. Have you observed different plant and animals around you? Share and discuss your observation with your friends and teachers. உங்களை சுற்றி இருக்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி ஏதாவது டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் வந்து பார்த்துருக்கீங்களா? அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. வெரைட்டி இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஆக்டிவிட்டி 2.1 let us explore and record. இப்போ வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரெக்கார்டும் பண்ண சொல்கிறாங்க. Plan for a nature walk with your teacher to a park or a nearby forest. ஸோ உங்கள் நியர்பை ஃபாரஸ்ட்டோ இல்லை பார்க்குக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீச்சர்ஸோட வந்து ஒரு நேச்சர் வாக் பிளான் பண்ண சொல்கிறாங்க. While on the nature walk, observe the different plants, insects, birds and other animals. And also note the weather condition, whether it is hot, cold, windy or so on. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் பிளான்ட், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸை பற்றி அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்கா, கோல்டாக இருக்கா, விண்டியாக இருக்கா, இல்லை வேறு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் வந்து நோட் பண்ண சொல்கிறாங்க. You can collect different types of fallen leaves or flowers and create a scrap book. அங்கே இருக்க fallen leaves and flowers-ஐ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு scrap book-உம் create பண்ண சொல்கிறாங்க. Take care of the plant and animals in nature. Ensure that you do not disturb the plant and animals in the park. Do not pluck the leaf and flowers. ஸோ அங்கே இருக்க பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணி பார்த்துக்கணும். அது இல்லாமல் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. தென் அங்கே இருக்க பிளான்ட்ஸில் இருக்க ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை வந்து ப்ளக் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. Record your observation in 2.1, table 2.1 about the features of stem, leaves, flowers and anything interesting in various plants. Some example have been given for you in figure 2.1 and table 2.1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸோடைய பிக்சரும் துளசியோடைய பிக்சரும் தென் ஹைபிஸ்கஸோடைய பிக்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. டேபிள் 2.1 வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட் அரவுண்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதோடைய லோக்கல் நேம், ஸ்டெம், லீஃப் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, ஃப்ளவர் எப்படி இருக்கும், தென் அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமன் கிராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா தின்னாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். லீஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்லி ஃபார்ம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டெம்மோடைய டிஃப்ரெண்ட் பாயிண்டில் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து சிங்கிள் லீஃபாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம் கிராஸஸ்க்கு வந்து ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும், சம் கிராஸஸ்க்கு வந்து ஃப்ளார்ஸ் வந்து இருக்காது. லீஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீவ்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் துளசி. ஹார்ட் அண்ட் தின் ஸ்டெம்மாக வந்து துளசி இருக்கும். அதோடைய லீஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆஃப் லீவ்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷ் பர்பிள் கலரில் இருக்கும். தென் அதர் அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லீஃப் வந்துட்டு லைட் க்ரீனில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு டார்க் க்ரீனாகவும் இருக்கும். ஹைபிஸ்கஸ் வந்து ஸ்டெம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். லீஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லீஃபாக வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஸ்டெம்ஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், பிங்க், ரெட், எல்லோ, தென் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் அந்த மாதிரி நிறைய கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா லீஃபோட எட்ஜஸ் வந்து ரொம்ப வேவரியாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நீம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்டெம் வந்து ஹார்டாகவும் திக்காகவும் இருக்கும். லீஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தின் ஸ்டெம்ஸில் வந்து ஆல்டர்னேட்டிவாக பேர்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஆப்போசிட் சைடில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். தென் ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஒயிட் ஃப்ளார்ஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். தென் எனி அதர் ஃபீச்சர்ஸை பற்றியும் நீங்கள் அதர்ஸ் பிளான்ஸை பற்றியும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். What similarities and difference did you find among the plants that you observed? ஸோ இப்போ இந்த பிளான்ட்டில் இருந்த நீங்கள் என்ன வந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணலாம். You must have observed that the plant have variety of features such as tall, short, hard, soft stems, different shapes of the leaf and their arrangement on the stems or branches, flowers varying in color, shapes and scent. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இருந்திருக்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதோடைய ஹைட் வந்துட்டு டாலாக இருந்திருக்கலாம், இல்லை ஷார்ட்டாக இருந்திருக்கலாம்.
அப்படி இல்லைனா ஸ்டெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருந்திருக்கும், இல்லைனா சாஃப்டாக வந்து இருந்திருக்கும். லீஃபோடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸும் வந்துட்டு கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், ஷேப்ஸ் வேறு மாதிரி இருக்கும், சென்ட்னா அதோடைய ஸ்மெல் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். Now create a list of animals you observed during this walk or from your previous experience. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அனிமல்ஸ் லிஸ்ட்டை வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்ததை வச்சியோ, இல்லைனா நீங்கள் நேச்சர் வாக் போகும்போது பார்த்ததை வச்சியோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரெக்கார்ட் த பிளேசஸ் வேர் தே லிவ், த ஃபுட் தே ஈட் அண்ட் தே வேஸ் they remove around in table 2.2. Some examples have been provided for you. ஸோ அனிமல்ஸோடைய லிவிங் பிளேசஸ், அதோடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதோடைய மூவ் எப்படி இருக்கும், இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு அப்சர்வேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு சம் அனிமல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரோ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லிவிங் பிளேஸ் வந்து ட்ரீயில் வந்து லிவ் பண்ணும். ஃபுட் ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸை வந்து ஈட் பண்ணும். தென் அதோடைய மூவிங் வே எப்படி வந்து மூவ் பண்ணி போகணும்னா ஃப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா வாக் பண்ணி போகலாம். அண்ட் எனி அதர் அப்சர்வேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேரிங் ட்விக்ஸ் இன் இட்ஸ் பீக்ஸ், அதோடைய நெஸ்ட் மேக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பீக்காலே வந்துட்டு பீக்ஸாலே வந்து பார்த்திங்கன்னா ட்விக்ஸ், அதாவது காஞ்ச குச்சிகள்லாம் கலெக்ட் பண்ணி நெஸ்ட்டை வந்து மேக் பண்ணும். ஆண்டோடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்டு வந்துட்டு சாயிலில் பாரோ பண்ணி வச்சுருக்கோம். தென் ஃபுட் ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸு, சீட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸை வந்து ஃபீட் பண்ணும். தென் அதோடைய மூவிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா க்ரால் பண்ணி போகும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் த 6 legs வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கவ்வுடைய லிவிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்ஸோ இல்லைனா வந்து வீட்டில் வந்து ஹவுசஸில் வந்து லிவ் பண்ணும். இதோடைய ஈட்டிங் ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸஸ் அண்ட் லீவ்ஸ். எப்படி மூவ் பண்ணி போகும்னு பார்த்திங்கன்னா வாக் பண்ணி போகும். தென் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபீச்சர்ஸில் வந்து இது வந்து மில்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஹெர்பிவோரஸ் அனிமல் அந்த மாதிரி வந்து நம்ம நோட் பண்ணலாம். What are the similarities and different among these animals that you have observed and record in table 2.2? You would have observed that some animals live on the land while some other live on the tree. Birds live on the tree. Fishes live in the water. Some animals like frog live on the land as well as the water. Animals also have a variety of food they consume and movements they exhibit. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம பார்த்த அனிமல்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் வந்து இருந்திருக்கலாம். அதே மாதிரி அதர் அனிமல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லிவிங் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி அதோடைய அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கலாம். பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸில் வந்து லிவ் பண்ணோம். ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா லிவ் இன் த வாட்டர். அண்ட் அதே வந்து ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லேயும் இருக்கும் அஸ் வெல் அஸ் வாட்டர்லேயும் வந்து லிவ் பண்ணும். அனிமல்ஸ் ஆல்சோ வெரைட்டி ஆஃப் ஃபுட், அதோடைய ஃபுட் கன்சியூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். சம் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிளான்ட்டை மட்டும் ஈட் பண்ணோம். சம் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட்டை மட்டும் ஈட் பண்ணோம். சம் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட் அண்ட் பிளான்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஈட் பண்ணோம். அதோடைய ஈட்டிங் ஹேபிட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். Sketch the plant and animals observed by you in your notebook or prepare a scrapbook with leaves, flowers from the different plant and features from the animals. Write all the details you have gathered about them. நீங்கள் கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு நோட்புக்கில் ஸ்கெட்ச் பண்ண சொல்கிறாங்க. While traveling to from school, observe your surroundings and look out for a variety of plant and animals. ஸோ நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுடைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அங்கே என்ன இருக்குது, அனிமல்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆட் த நேம் ஆஃப் த எனி பிளான்ட் ஆர் அனிமல்ஸ் தட் யூ ஹாவ் நாட் லிஸ்டட் பிஃபோர் டேபிள் 2.1 அண்ட் டேபிள் 2.2. இந்த டேபிள் 2.1லேயும் டேபிள் 2.2லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணாத அதர் அனிமல்ஸையும் பிளான்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. Close your eyes for 30 seconds and think of one plant and one animal that you have closely observed and have appreciated very much. ஸோ நீங்கள் கண்ணை வந்து மூடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு தோணுது. Now each one of you can draw the plant and animals that you can thought of
ஆன் த பிளாக் போர்ட். ஸோ உங்களுக்கு கண்ணை மூடி இருக்கும் போது உங்களுக்கு தாட்டில் வந்து பிளான்ஸ் என்ன அனிமல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பிளாக் போர்டில் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. வாட் ஆர் யூ அப்சர்வேஷன் அபவுட் த வேரியஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் ஹாவ் பீன் ட்ரான். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரா பண்ணும்போது நிறைய வேரியஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பீகாக் ட்ரீ, தென் ட்ரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸு, பேர்ட்ஸு, ரேபிட் அந்த மாதிரி நிறைய ட்ரா பண்ணியிருக்காங்க. டார்டாய்ஸ், மஷ்ரூம். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் டிட் யூ என்டையர் கிளாஸ் ட்ரா இன் த பிளாக் போர்ட். இந்த மாதிரி எவ்வளோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து அந்த என்டையர் போர்ட்லேயே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. டிட் யூ திங்க் தட் தேர் ஆர் மெனி more varieties of the plant and animals other than those drawn on the board. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்களான்னு நினைக்கிறீங்களா பிளாக் போர்டில்? த வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் எ பர்டிகுலர் ரீஜன் கான்ட்ரிபியூட் டு த பயோடைவர்சிட்டி ஆஃப் த ரீஜன்ஸ். ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை பற்றி, பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி அதோடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஈச் மெம்பர் இன் த பயோடைவர்சிட்டி ஆஃப் a region has a different role to play. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும், அதாவது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரீஸ் ப்ரொவைட் த ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு சம் பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். அனிமல்ஸ் ஹெல்ப் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த சீட்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங் த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீலேருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து ஈட் பண்ணிவிட்டு தென் அந்த ட்ரீயில் வந்து லிவ் பண்ணுறதுக்கு சம் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ வந்து அந்த இடத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டு அதோடைய சீட்ஸை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரீஸோடைய க்ரோத்துக்கு வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணுது. கேன் யூ திங்க் ஆஃப் சம் சச் எக்ஸாம்பிள்? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரியுமா? திஸ் ஷோஸ் இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. How to group a plant and animals? ஒரு plant and animals வந்து நம்ம எப்படி group பண்ண முடியும்? How would you arrange your books and notebooks in groups? ஸோ உங்கள் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் தனியாக, நோட் புக்ஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்களா, அதுதான் வந்துட்டு இங்கே கேட்குறாங்க. Now let us look at the world around us. ஸோ வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா we are surrounded by the varieties of plant and animals with different features about which you have learnt in the section 2.1. வேர்ல்ட் அரவுண்ட் அஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2.1ல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அதோடைய ஃபீச்சர்ஸை பற்றி படிச்சிருப்போம். we can group them based on the similarity and different among the group. அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய similarities and difference பேஸ் பண்ணி அதை வந்து குரூப் பண்ணியிருப்போம். Activity 2.3. Let us group. Collect the pictures of various other plant and animals. Cut their pictures from old magazine, newspaper, charts and other sources. Paste each of this picture on the different cards. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக்சர்ஸை வந்துட்டு மேகசின்லேருந்தோ நியூஸ்பேப்பர்லேருந்தோ இல்லை சார்ட்ஸ்லேருந்தோ வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு டிவைட் த கிளாஸஸ் இன்டூ 5 to 6 ஸ்டூடெண்ட் இன் ஈச் குரூப். ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை 5 or 6 மெம்பர்ஸை வந்து ஒரு குரூப்பாக டிவைட் பண்ண சொல்கிறாங்க. பூல் த கார்ட் ப்ரிப்பேர் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் குரூப். உங்கள் குரூப்பில் கலெக்ட் பண்ண எல்லா கார்ட்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. தென் அப்சர்வ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல் ஷோன் இன் த கார்டு. அதில் இருக்க பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோடைய ஃபீச்சர்ஸை பற்றி அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ரீகால் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல் தட் யூ ஹாவ் லிஸ்டட் இன் த டேபிள் 2.1 அண்ட் 2.2. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம 2.1 அண்ட் 2.2ல் இருக்க டேபிளில் இருக்க வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய ஃபீச்சர்ஸை ரீகாலும் பண்ண சொல்கிறாங்க. குரூப் தேம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த காமன் ஃபீச்சர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த காமன் ஃபீச்சர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ண பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ண சொல்கிறாங்க. செப்பரேட்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் த ஹைட்டு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃப்ளவர்ஸ், இல்லைனா அதோடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதை பேஸ் பண்ணி குரூப்பிங்கும் பண்ணலாம். You will be surprised to see that the basis used by the different grouping many way. ஸோ நீங்கள் அதோடைய குரூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல வந்து பார்த்தீங்கன்னா
குரூப்பிங் வந்து பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகலாம். வாட் டூ யூ திங்க் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட்? இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் வந்து இருக்குது திங்க் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் மைட் ஹாவ் சூசன் டிஃப்ரெண்ட் காமன் ஃபீச்சர்ஸ் ஃபார் த குரூப்பிங். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் இது இந்த குரூப்பில் வைக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸை வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஹாவ் சூசன் த ஹைட் ஆஃப் த பிளான்ட் as the basis for the grouping, while the other may have chosen presence or absence of the flowers as the basis of the grouping of the plant. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா some students வந்து flowering plant தனியாக non flowering plant தனியாக வந்து குரூப் பண்ணியிருக்கலாம். some students வந்து பார்த்தீங்கன்னா டாலான ட்ரீஸ் தனியாகவும் ஸ்மால் பிளான்ட்ஸ் தனியாகவும் வந்து குரூப்பிங் பண்ணியிருக்கலாம். Presence and absence of flowers, hard and soft stem, eating habit, place they live. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப்பிங்ஸ் வந்து இருக்கலாம். யூ மே ஹாவ் குரூப் த அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் த வெரைட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணலாம். சச் as வாட் தே ஈட், வேர் தே லிவ், வாட் த கலர் ஆர் அண்ட் ஹவு தே மூவ். இதை பேஸ் பண்ணி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிங் வந்து பண்ணலாம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரூப்பிங்? குரூப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? குரூப்பிங் மேக்ஸ் த ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டடி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் on the basis of the similarity and different. இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணுறது மூலமாக அந்த பிளான்ட் அண்ட் அனிமலை வந்து ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். You will learn more about the importance of grouping in our daily lives in this chapter. Materials around us. Material around us என்ற லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க பொருளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, குரூப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். How to group the plants. Plants வந்து நம்ம எப்படி குரூப் பண்ண முடியும்? You must have noticed that the plant shows variety of the features related to the stems, leaf, flowers and more. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பிளான்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிலேட்டட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா லீஃபு, ஃப்ளவர்ஸ், இல்லைனா மற்ற ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அதை வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். வேரியேஷன்ஸோ இல்லை ரிலேஷனோ வந்து பண்ண முடியும். த ஸ்டெம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிளான்ட் வேரி இன் த திக்னஸ். சம் பிளான்ட்டோடைய ஸ்டெம்மோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக திக்காக இருக்கும். சம் வந்து பார்த்திங்கன்னா வெரி தின்னாக வந்து இருக்கும். ஹைட் அண்ட் ஹார்ட்னஸ் வைல் த லீவ்ஸ் வேரி இன் த ஷேப், கலர், சைஸ் அண்ட் அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இப்போ லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டோடைய ஹைட்டு, அதோடைய ஸ்டெம்மோடைய ஹார்ட்னஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப்பிங் வந்து பண்ணலாம். யூ மஸ்ட் ஹாவ் ட்ரைடு குரூப்பிங் இன் த பிளான்ட் த ஆக்டிவிட்டி 2.3 யூஸிங் ஒன் ஆஃப் திஸ் ஃபீச்சர்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பிங் வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. யூ மே ஹாவ் ஆல்சோ லேர்ன் இன் ஈஸியர் கிளாஸஸ் தட் த பிளான்ட்ஸ் கேன் பி குரூப்ட் இன் டு ஹர்ப்ஸ், ஷர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹைட் அண்ட் த டைப் ஆஃப் த ஸ்டெம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல ஹெர்பு, ஷெர்பு, ட்ரீஸ்னு வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ஹைட். அந்த பிளான்ட்ஸோடைய ஹைட்டை பேஸ் பண்ணியும் அந்த ஸ்டெம்மோடைய திக்னஸை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹெர்பு, ஷெர்பு, ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆக்டிவிட்டி 2.4 let us group. Let us go on the nature walk again for some more interesting observation. ஸோ அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நேச்சர் வாக் வந்து போகலாம். லுக் க்ளோசர் த ஹைட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஒவ்வொரு பிளான்ட்டோடைய ஹைட்டை வந்துட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆர் தீஸ் பிளான்ட்ஸ் ஷார்ட்டர் தென் யூ, as tall as you or taller than you. அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹைட்டாக இருக்கா, டாலாக இருக்கா, இல்லை உங்களை விட ஹைட் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஸ்டெம் ப்ரௌன் ஆர் க்ரீன். அந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்கா இல்லை க்ரீனாக இருக்கா, டச் பண்ணும்போது ஃபீல் எப்படி இருக்குது. தேர் ஸ்டெம்ஸ் ஆர் ட்ரை டு பெண்ட் தென் ஜென்ட்லி. பெண்ட் பண்ணும்போது ஜென்டிலாக வந்து பெண்ட் பண்ணுதா இல்லை ஹார்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ பெண்ட் த ஸ்டெம் ஈஸிலி ஆர் இட் இஸ் ஸ்டிஃப். அது வந்து பெண்ட் பண்ணும்போது ஈஸியாக பெண்ட் ஆகுதா இல்லைனா வந்து ஸ்டிஃபாக வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஆல்சோ அப்சர்வ் ஃப்ரம் வேர் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பிளான்ட் அரைஸ், வேர் தே அரைஸ் க்ளோஸ் அரவுண்ட் த கிரவுண்ட் ஆர் ஹைட் அப் ஆன் த கிரவுண்ட். அதோடைய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கா இல்லை கிரவுண்ட் லெவலில் விட்டு ஹைட்டாக வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. Fill in your observation in table 2.3. Few examples are already given. So table 3.2ல கொடுத்துருக்க மாதிரி few examples வச்சு நம்மளையும் வந்துட்டு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நேம் ஆஃப் த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ. அதோடைய ஹைட் வந்து எப்படி இருக்கும்னா டாலாக இருக்கும், ஸ்டெம் வந்து ப்ரௌனாக இருக்கும்,
ஸ்டெம்மோடைய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், திக்னஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். க்ளோஸ் டு த கிரவுண்டானா இல்லை, நோ. ஹைட் அப்பான் த ஸ்டெம்னா எஸ். நேம் ஆஃப் த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் த பிளான்ட் வந்துட்டு ட்ரீஸ். ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும், ஸ்டெம் வந்து ப்ரௌனாக இருக்கும், அதோடைய சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். தின்னாக திக்கான்னு பார்த்தா தின்னாக இருக்கும். க்ளோஸர் டு த கிரவுண்டானா எஸ், கிரவுண்டில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கும். அது என்ன டைப் ஆஃப் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா ஷர்ப்ஸ். டொமேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், க்ரீனாக இருக்கும், டெண்டராக இருக்கும். தென் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், க்ளோஸர் டு த கிரவுண்டாக தான் இருக்கும். அது என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸில் வரும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸை வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டூ யூ அப்சர்வ் அமங் த ஹெர்ப் அண்ட் ஷெர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸ்? ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெர்பு, ஷெர்பு அண்ட் ட்ரீஸில் டிஃப்ரென்ஸ் என்ன? How can you group the plant as herb, shrubs and trees based on the data entered in the 2.3? 2.3ல கொடுத்துருக்க அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து அதை ஹெர்பா, ஷெர்பா இல்லை ட்ரீஸான்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க. Some plants grow really tall and have hard, thick, brown and woody stem. Some plant வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாகவும் திக்காகவும் தென் ஸ்டெம் வந்து ப்ரௌனாகவும் உட்டியாகவும் இருக்கும். இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தீஸ் பிரான்ச்சஸ் ஆர் டிப்பிக்கலி ஸ்டார்ட் ஹைட் அப் ஆன் த ஸ்டெம் அண்ட் அவே ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ ஸ்டெம் பிரான்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கும். ஸ்டார்ட் ஹைட் அப் த ஸ்டெம்முக்கு மேலே நிறைய பிரான்ச்சஸ் வந்து முளைச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து ரொம்ப ஹைட்டாக வந்து இருக்கும். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ட்ரீஸ். இந்த பிளான்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ ட்ரீஸ். ஷர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரோசஸ். தென் ஹெர்புக்கு எக்ஸாம்பிள் வந்து டொமேட்டோ. சம் பிளான்ட்ஸ் ஆர் நாட் as tall as tree. These plants are often some have many brown woody stems and start branching very closer to the ground. இந்த மாதிரி பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து இருக்கும், ஆனால் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா உட்டியாகவும் ப்ரௌனாகவும் இருக்கும். ஆனால் அதோடைய பிரான்ச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆனால் அது கிரவுண்ட் லெவல்லேருந்து ஜஸ்ட் க்ளோசர் டு த கிரவுண்டாக தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் நாட் திக் ஸ்டெம்ஸ் வந்து ட்ரீயை மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஷர்ப்ஸ். அந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம என்ன சொல்வோம்னா ஷர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் பிளான்ட் இஸ் எ ஷர்ப். ரோஸ் பிளான்ட் வந்து நம்ம ஷர்புக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சம் பிளான்ட்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஷோன் ஸ்மால் வித் சாஃப்ட் க்ரீன் ஸ்டெம்ஸ். These are known as herbs. For example, tomato plant. Tomato plant is a example for herbs. Some plants with weak stems no need support to climb and grow and are called climbers. So வந்து பார்த்திங்கன்னா சம் பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் இருந்தால் தான் கிளைம் பண்ணிவிட்டு க்ரோ ஆக முடியும். அந்த மாதிரி ஸ்டெம்ஸை வந்து கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சம் பிளான்ட் க்ரோ க்ரீப் அலாங் த கிரவுண்ட் லெவல்லே வந்துட்டு க்ரீப் ஆகிட்டு போகும். அந்த பிளான்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரீப்பர்ஸ்னு சொல்லுவோம். வாட் கேன் யூ அதர் ஃபீச்சர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் கேன் யூ குரூப் த பிளான்ட்? லெட் அஸ் பெர்ஃபார்ம் அனதர் ஆக்டிவிட்டி. ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ரிமைனிங் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.